ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் டபுள் லைன்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 லைனுடைய கேப் பார்த்தீங்கன்னாக்கா 0.8 சென்டிமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0.8 சென்டிமீட்டர் கேப்புக்கு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸில் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ஜர்தோசியும் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் சைஸில் இருந்ததுன்னா ஸ்டிச் அழகாக வரும். இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் ஜர்தோசியை நீண்டு விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஜர்தோசியை நீங்கள் நீடில் லோட் பண்ணும்போது ஜர்தோசி இந்த மாதிரி ஒரு சைடில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடில் இருக்க ஹோலில் இந்த மாதிரி நீடில் விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நீடில் ஈஸியாக லோட் பண்ண முடியும். இப்போ அப்படியே இந்த ஃபிங்கர் வச்சு ஜர்தோசியை லைட்டாக மேலே இழுத்து விடுங்க. ஜர்தோசியை ஸ்லோவாக தான் மேலே தள்ளணும். வேகமாக தள்ளினீங்கன்னா ஜர்தோசியில் இருக்க ஸ்ப்ரிங் ஏதாவது நீடிலோடைய ஹூக்கில் மாட்டி இருந்ததுன்னா ஜர்தோசி எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜர்தோசியை 1 சென்டிமீட்டர் சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசி தூக்கிக்கிட்டு வரும். அதனால் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நீடில் இன்னொரு ஜர்தோசியும் லோட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லைனும் டபுள் ஜர்தோசி இருக்க மாதிரி இந்த ஸ்டிச் வரும். அதனால் நான் 2 ஜர்தோசியை நீடில் லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு லூப் எடுத்து பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் நரம்பில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எங்கே ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே போடுறேன். இப்படி ஜர்தோசி கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச், இப்படி நேராகவே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த லைன்லேயே இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப இப்படி கீழே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அகெயின் ஜர்தோசி லோட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், இதுக்கு நேராகவே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மறுபடி இப்படி பேக் சைடில் போயிட்டு இந்த 2 ஜர்தோசிக்கும் சேர்த்து ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஜர்தோசி லோட் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே ஜர்தோசி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச், இதுக்கு நேராகவே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இப்படி டர்ன் பண்ணி இந்த லைன்லேயே இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லாங் ஸ்டிச், மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஜர்தோசி லோட் பண்ணி மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு லாக் ஸ்டிச். நீங்கள் அந்த ஜர்தோசிக்கு நேராகவே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் டர்ன் பண்ணால் தான் ஜர்தோசி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இல்லாட்டினா ஜர்தோசி கர்வாக வளைஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொரு முறை ஜர்தோசி வைக்கும்போது ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் வைக்கணும். ஒரு ஜர்தோசி கீழே இருந்து மேலே, பக்கத்தில் அடுத்த ஜர்தோசி மேலேருந்து கீழே அப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ இங்கேருந்து ஒரு ஜர்தோசி லோட் பண்ணி இப்படி கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச், நேராக ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் டர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப கீழே லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் ஜர்தோசி லோட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச், நேராகவே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ பேக் சைடு டர்ன் பண்ணி அந்த 2 ஜர்தோசிக்கும் சேர்த்து ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி மாற்றி ஸ்டிச் பண்ணணும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் லாக் ஸ்டிச் போடுறோன்னு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டினா ஜர்தோசி ஒன்று தூக்கிக்கிட்டு இருக்கும், இல்லாட்டினா வளைஞ்சி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அன்ஈவனாக இருக்கும். நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே காட்டிகிட்ருக்கேன். எந்தெந்த இடத்துல நான் ஸ்டிச் போடுறேன்னு நல்லா கவனமாக பாருங்கள். புரியலைன்னா சொல்லுங்கள். நான் வேணால் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு கார்னர்ஸும் மறையணும். இப்போ இந்த கார்னர் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிற அந்த ஜர்தோசியை வச்சு மறையிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒரு ஜர்தோசி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஜர்தோசி வெளியே தெரியுது பாருங்கள். இப்போ நான் அடுத்த ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் நார்மலாக சிம்பிளாக டிசைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் நடுவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கார்னர்லேயும் ஜர்தோசி வெளியே தெரியக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இங்கே எண்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச்சில் நான் எந்தெந்த டைரெக்ஷனில் லாக் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னு ஆரோ மார்க் போட்டும் காட்டியிருக்கேன். நல்லா கவனிச்சிக்கோங்க. இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கவனித்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.